ரெண்டாவது, தேவனை நாம் எப்படி துக்கப்படுத்துகிறோம்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு. இங்க கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறாரு? சவுலை ராஜாவாக்கி இருக்கிறார். அவரே அப்புறம் சொல்றாரு, அவனை ராஜாவாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படிங்கிறார். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். யாரு? சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை பார்த்து கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இவனை ஏன் தான் நான் அபிஷேகம் பண்ணேனோ? இன்னைக்கும் இதே நிலைமை அநேகருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் இருக்கிறாங்க. அது ஊழியமாக இருக்கட்டும் அல்லது வேற எந்த வேலையாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. எங்கேயோ இருந்த உண்மை கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. சாமுவேல் சொல்றாரு சவுலை பார்த்து, நீர் எங்க இருந்து தெரியுமா? உன் ஆண்டவர் கழுதைக்கு பின்னாடி இருந்த உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சாரேன்னு சொல்றாரு. எல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் இவனை ராஜாவாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் விசுவாசிகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணதற்காக மனஸ்தாபப்படுகிறார். ஏன்? இங்கே நடந்த சம்பவம் என்ன? சவுல் விஷயத்தில் நடந்தது என்ன? சவுல் 2 முக்கியமான காரியங்களில் ஏற்கனவே ஒரு தடவை அவர் சாமுவேல் வரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதிலேயே சாமுவேலுக்கும் சவுலுக்கும் பிரச்சனை ஆகிருச்சு. அங்கேயே கர்த்தரும் ராஜ்யபாரத்தை நிலைநிற்க பண்ண மாட்டார்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் இப்போ 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சவுல் அமலேக்கியருடைய ஆடு மாடுகள் மேலே அவர் ஆசைப்பட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். அதாவது இது ஒரு வகையான பொருளாசை. கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினார். ஒன்றும் இல்லாமல் ஒரு கழுதையை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி, சரி பணக்கார வீடாகவே இருக்கட்டும், ஒரு பணக்கார ஃபேமிலி, ஏன்னா கழுதை வச்சுருந்தா அவங்க பணக்காரங்க அன்னைக்கு. அப்படி ஒரு ஃபேமிலியில் இருந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்து கர்த்தர் ராஜாவாக மாற்றுறார். அப்படி ராஜாவாக்கின பிறகு ஒரு ஆடு மாடு மேலே பொருளாசை, இது ஒரு வகையான பொருளாசை. அதனால தான் இங்கே அவர் சொல்கிறாரு 22வது வசனத்தில் சாமுவேல் சொல்கிறாரு, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறோமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. வசனம் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. இன்னைக்கு ஊழியத்துக்காரனுக்கோ இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், கர்த்தர் ஒன்று அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவினாலையும் ஊழியத்துக்கு ஒன்று அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீயும் ராஜாவாக ஆசாரனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். உன்னையும் கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்னைக்கு எத்தனை ஆடு மாடுகளை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய். எத்தனை காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லக்கூடியதை நீ வைத்துக்கிட்டு இருக்கிறாய். கர்த்தர் உலகத்தை வெறுக்க சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அதுதான். ஆனால் இன்னைக்கு நம்ம நித்திய ஜீவனுக்கு பின்னாடி கர்த்தருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறோமா? அல்ல அந்த வாலிபன் ஒருத்தன் வந்து மிகுந்த பொருளாசை உடையவன பொருள் இருக்கிறவனா இருந்தபடினாலே துக்கத்தோடு கூட திரும்பி போனான்னு இருக்கு. அந்த நிலையில் இருக்கிறோமா? இன்னைக்கு ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், விசுவாசிகளுக்காக இருக்கட்டும், இந்த கடைசி காலத்தில் இந்த பொருளாசை, தற்பெருமை இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அதிகமாக போயிட்டுருக்கு. அதாவது வாழ்க்கைக்கு பொருள் தேவை இல்லைன்னே கிடையாது. எந்த ஒரு விஷயம் அதுவாக இருக்கும் போது ஓகே, அது ஆசையாக மாறும்போது பிரச்சனை. சாப்பாடு வாழ்க்கைக்கு தேவை, அது பிரச்சனையே இல்லை. அது பெருந்திண்டியாய் மாறும்போது பாவமாக மாறுகிறது. பொருள் தப்பே கிடையாது, பொருள் தேவை. பொருள் ஆசை வரும்போது தான் பிரச்சனையாகுது. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார், பொருள் ஆசை அப்படிங்கிற. இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான, ஊழியத்துக்கு தேவையான காரியத்தை நீங்கள் வாங்கிக்கங்க, ஒரு தப்பும் இல்லை. ஆனால் ஒரு சிலர் எல்லாம் அந்த ஒரு காரியத்தை ஆசைப்பட்டுட்டு அதை வாங்கியே ஆகணும், அது இருந்தால் தான் நான் செய்வேன், அது இல்லாட்டி நான் செய்ய மாட்டேன், அது இருந்தால் தான் நான் ஊழியம் பண்ணுவேன், இது இல்லாட்டி நான் ஊழியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் பொருளாசையில் போய் நிற்கிறது. வீட்டுக்கு தேவையானதை வாங்கிறது தப்பு இல்லை. ஒரு சாப்பாட்டுக்கு தேவையான காரியம் இருக்குது, உன் வீட்டில் வந்தால் ஒரு உட்கார வைக்கிறதுக்கு சேர் தேவைப்படுது, அல்லது ஒரு சில காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த குவாலிட்டியில் இப்படித்தான் வாங்குவேன், ஏன்னா நான் ராஜாவுடைய பிள்ளை, நான் இயேசுவோடைய பிள்ளை, நான் இப்படித்தான் வாங்குவேன்னு சொல்லி அதிக லக்ஸுரி, அதான் எப்பவும் சொல்லுவேன், நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க, லக்ஸுரியாக பண்ணுறது தான் தப்பு. ஆண்டவர் உன்னை எளிமையாக இருக்க சொல்லியிருக்கிறார், ஏழ்மையாக இருக்க சொல்லவே இல்லை.
தரித்திரமாயிருன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தரித்திரமாயிரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போய் பிச்சை எடுன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. எளிமையாயிரு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சிம்பிளிசிட்டி. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுது, நான் ராஜாவுடைய பிள்ளை, இயேசு ராஜாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி இந்த சிம்பிளிசிட்டியை, எளிமையை ஏழ்மையாக காட்டுறாங்க. நீ ஏன் இப்படி சாதாரணமாக இருக்கிற? நல்ல கிராண்டாக இரு. எளிமையாக இருக்கிறது தப்பே கிடையாது, எளிமையாக தான் நீ இருக்கணும். ஆனால் இந்த லக்ஸூரி உச்சத்துக்கு ஒன்று போகுது பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனையாகி மாறுகிறது. நெசசிட்டி வேற, லக்ஸூரி வேற. உனக்கு தேவைன்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு மனுஷனுக்கு முட்டியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. வந்த உடனே டாக்டர் சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட ஷூ ஒன்று போடுங்கன்னு சொல்கிறார். அந்த ஷூவினுடைய விலை 10,000 ரூபாய். இப்போது வேறு வழி இல்லை, அந்த பிரச்சனைக்கு அந்த ஷூவை போட வேண்டியிருக்கு. 10,000 ரூபாய்க்கு அவர் ஷூ போடுறார். உடனே ஒரு சிலர் அவரே 10,000 ரூபாய்க்கு போடும்போது நான் ஏன் 10,000 ரூபாய்க்கு போடக்கூடாது, நான் 20,000 ரூபாய்க்கு போடுவேன். இஃப் யூ நீட், அதான் ரொம்ப முக்கியம். உனக்கு தேவை இருக்குமானால் எதை வேணாலும் செய்யலாம். ஊழியத்தின் தேவை இருக்குமானால் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது ஒரு தப்பும் இல்லை. ஆனால் சிலர் இப்படித்தான் இருக்கணும், அப்படியே நான் ஒரு கிராண்டாக ஆடிட்டோரியம் மாதிரி, நான் ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி இல்லை. தேவனை கூடி ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம் டீசெண்டாக இருக்கணும். அந்த இடத்துல நமக்கு தேவையான ஒரு மைக்கு, ஒரு ஸ்பீக்கர் போதும். இல்லை உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் ஸ்பீக்கர் ஏன் சர்ச்சில் தான் இருக்கணும், ஏன்னா அது நான் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறேன். இல்லை, அங்கே தான் நீ மிஸ்டேக் பண்ணுற. தேவை என்னவோ அது ஓகே. லக்ஸுரி கர்த்தர் ஒரு நாளும் விரும்பவே இல்லை. இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாசை உச்சத்துக்கு போயிட்டே இருக்குது, உச்சத்துக்கு போகுது. இந்த பொருளாசை எங்கே வருது? ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டேன் அதனால் கர்த்தர் எனக்கு திருப்பி தரார். கர்த்தர் தேவைக்கு தர்றது ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் எப்படி தராரு, அது கர்த்தர் கொடுக்கறதா முதல்ல, அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டாமா? இப்போது ஒரு நாள் கஷ்டப்பட்டேன் அதனால் கர்த்தர் எனக்கு திருப்பி தராருன்னா, பவுலுக்கு எப்படி திருப்பி தந்திருக்கணும், பேதுருக்கு எப்படி திருப்பி தந்திருக்கணும்? இல்லை நம்ம அவங்கள விட அதிக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோமா? இல்லை அவங்க நம்மளை விட குறைவான ஊழியம் பண்ணிட்டாங்களா? நம்ம அவங்களோட அதிக ஊழியம் பண்ணிட்டோமா? அவர்களுக்கும் தேவை. இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணார். ஒரு பணக்கார வீட்டில் போய் சாப்பிட்றாரு, ஒரு சீமோன் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. அவன் வீட்டுக்கு போனோன்னா நல்லா விருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வீட்டில் போய் உட்காந்துட்டு, இயேசுநாதர் நான் எளிமையாக சாப்பிடக்கூடியது, எனக்கு ஒரு அரை சப்பாத்தி கொடுங்க, எனக்கு மேலாம் வேண்டாம், இதெல்லாம் ஆடம்பர ஃபுட்டு இல்லை, அது இல்லை. எனக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு முறை ஊழியத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். வர வழியில் ஒரு ஹோட்டல்ஸுமே இல்லை, சாப்பிடவும் இல்லை. மணி 2:30 மணி ஆயிடுச்சு. அந்த வழியாக வரும்போது அங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது. அப்போ கூப்பிட்டுட்டு போனவங்க சொன்னாங்க, பிரதர் இங்கே சாப்பிட்ருவோமா, மணி 2:30 ஆகிப்போகுது, ரொம்ப பசின்னு. சாப்பிட்றலாம். போய் இறங்கி போனோம். அங்கே ஒரு சாப்பாடு 150 ரூபா சொன்னாங்க. என் கூட வந்த மனுஷன் சொன்னார், இல்லை நான் இங்கே சாப்பிட மாட்டேன், இன்னும் ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டோம்னா அங்கே சாப்பாடு 100 ரூபா தான், இது ஆடம்பர ஹோட்டல். நான் சொல்கிறேன், இன்னும் 2 மணி நேரம் போகிறதுக்குள்ளே உங்கள் சரீரம் எப்படி பாதிக்கப்படுமோ, அல்சர் வருமோ, என்ன பிரச்சனை வருமோ, அது உங்கள் இஷ்டம். ஆனால் இது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். தேவை வரும்போது ஒரு 50 ரூபா அதிகம் கொடுத்து சாப்பிட்றதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிடுவேன், வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டேங்கிறது தான் தப்பு. அதுதான் லக்ஸுரி. இந்த காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன், இன்றைக்கி இந்த பொருளாசை அதிகமாகிக்கொண்டே போகிறது. கர்த்தர் ஒன்று சொல்லி, அதுவும் அதோட பெரிய விஷயம், இதில் ஆவியானவர் எங்கே துக்கப்படுறார் தெரியுமா? கண்டிப்பாக ஆவியானவர் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உணர்த்துதலை கொடுப்பார், ஏதாவது ஒரு வகையில் தெரியப்படுத்துவார். அந்த கழுதை செவுத்தில் வச்சாது மோதும் பாருங்களேன், உங்களை போக விடாமல் தடுக்கிறதுக்கு. அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்க விடாமல் ஏதாவது செய்வார், அல்லது உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை எடுப்பார், அல்லது இது வேணாங்கிறது எப்படியாவது உணர்த்துவார். ஆனால் ஒரு சிலர் அதுக்கு செவி சாய்க்க மாட்டாங்க. செவி சாய்க்காமல் இந்த பிழையா மாதிரி மீறி செய்வாங்க. அதை எப்படியாவது வாங்கணும். அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? அதை கொஞ்சம் அதிக காசு கொடுத்தாவது வாங்கிடுவோம், பரவாயில்ல இருக்கட்டும், நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் முடிவு பண்ணால் கண்டிப்பாக செய்வேன். கர்த்தர் தடுத்தும் செய்கிறவங்க இருக்கிறாங்க. இதுதான் சவுல் செஞ்சது. கர்த்தர் சொல்கிறாரு, அமலேக்கியர் ஆடு மாடு வேணாப்பா. அதுக்கு அவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு, ஆண்டவருக்காக பலி செலுத்துறதுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்லி தெரியுறோம், மினிஸ்ட்ரிக்காக தாங்க இதெல்லாம், மினிஸ்ட்ரிக்காக தான் இப்படி நாங்கள் பண்ணுறோம். இல்லை, மினிஸ்ட்ரிக்காக எளிமையாக செய்யுங்க, மினிஸ்ட்ரிக்காக தேவையோடு செய்யுங்க, அதில் ஒரு தப்பும் இல்லை. ஆடம்பரம் தேவன் விரும்பாத ஒன்று, கர்த்தர் அதை அருவருக்கிறார். அல்லது கர்த்தர் வேணான்னு சொல்கிற விஷயத்தை கீழ்ப்படிதல். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒன்று சொன்னால் அதுக்கு கீழ்ப்படியணும். ஆவியானவர் வேணான்னா வேணாம் தான், அது 5 ரூபாயானாலும் வேணாம் தான், 50,000 ரூபானாலும் வேணாம் தான். இது வேணான்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா வேணாம். 5 ரூபா தானே, இது ஏன் கர்த்தர் வேணாங்கிறாரு, வாங்கி வச்சுப்போம். இல்லை, கர்த்தர் சொல்கிறது வேணாம், அவ்வளோதான். அது 5 ரூபா 50 ரூபாங்கிற பிரச்சனை கிடையாது, கீழ்ப்படிதலா இல்லையாங்கிறதா.
பழம் சாப்பிடணுமா சாப்பிடலையாங்கிறது அந்த இடத்துல எது பிரமாணம்? கீழ்ப்படிதான் பிரமாணம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 23ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், ஆகவே நீர் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை ரிஜெக்ட் பண்றான்னு நமக்கு தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. இதோட நீ முடிஞ்ச அப்படின்ட்டாரு. இதுல கொடுமை என்ன தெரியுமா? அடுத்த 38 வருஷம் சவுல் ராஜாவாக இருக்கிறார். ஏன்னு சொன்னா அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சவுல் ராஜாவாக இருந்த 2வது வருஷம், ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷம்னு அந்த 13:1 இருக்கு. 13:1-2 வாசிக்கும் போது சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல சவுல் ராஜாவா இருந்திருக்கிறார். தாவீது இன்னும் ராஜாவாகல. கர்த்தர் புறக்கணித்து தள்ளின பிறகு இதுதான் பிரச்சனையே. கர்த்தர் நிறைய பேரை ஊழியத்தை தள்ளிட்டார், ஆனா ராஜாவாகவே இருப்பாங்க. கர்த்தர் அதெல்லாம் தடுக்கவே மாட்டாரு. இப்போ யோசித்து கர்த்தர் தள்ளிட்டாரு. மறுநாள் காலையில் சவுலுக்கு வந்து சாப்பாட்டு பிரச்சனை வந்துச்சா? மறுநாள் காலையில் சவுலுக்கு குதிரை இல்லாமல் போச்சா? இனி ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு போர் சேவரெல்லாம் போயிட்டாங்களா? இல்லை. அடுத்த 30 வருஷம் ராஜா மாதிரியே தான் உட்காந்தார், ஆனால் ராஜா இல்லை. அபிஷேகம் போயிருச்சு, கர்த்தர் அபிஷேகத்தை எடுத்துட்டார். இப்போ பிரச்சனை, நீர் சிங்காசனத்தில் ராஜா உட்காந்துருக்கிறதா கர்த்தருடைய அபிஷேகமானு கேட்டால் கர்த்தருடைய அபிஷேகம் தான் முக்கியம். கர்த்தர் அபிஷேகம் இல்லாமல் நீ ராஜ்யபாரத்தில் உட்காரதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் புறக்கணித்து தள்ளின பிறகு நீ சீட்டில் உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய ஊழியம் அப்படிதான் நடக்குது. கர்த்தர் புறக்கணித்து தள்ளிட்டாரு. ஏன்? அவர்கள் அமலேக்கியருடைய ஆடு மாடுகளுக்கு பின்னால் போய்விட்டார்கள். உலகத்தினுடைய பொருளாசைக்கு பின்னாடி போயிட்டாங்க. உலகத்தினுடைய காரியங்களுக்கு பின்னாடி போயாச்சு. போன பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, திருப்பியும் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்கள் எத்தனை லட்சமாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள், தப்பே கிடையாது. அது தேவையா வாங்கிக்கலாம். கர்த்தர் அனுமதிக்காத காரியம் எத்தனை சின்னதா இருந்தாலும் தேவையில்லை, ஏன்னா கர்த்தர் வேணான்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான். இதுல நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையாங்கிறது தான் கேள்வியே. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? அந்த பொருள் மேல உள்ள ஆசை, சின்ன வயசுல இருந்து எனக்கு அது மேல ஒரு ஆசை இருந்துச்சு, அதை எப்படியாவது வாங்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அதை நம்ம செய்வோம். இது என்னங்க சின்ன விஷயம் தானே, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு தேவ மனுஷன் இருந்தார், அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு கேட்டால், அவர் சிடி போட்டு பாட்டு பாடணும்னு அவருக்கு ஆசை. சிடி போட்டு பாட்டு போட்டு வெளியிடணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அவர் ஊழியத்துக்கு வந்த புதுசில் அவருக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. கர்த்தர் அவரை போட வேணான்னு சொல்லிட்டார். அப்புறம் அவருக்கு காசு வந்துச்சு, நல்ல சிடி போடக்கூடிய வசதி வாய்ப்புக்கு அவர் வந்தார். வந்தபோது ஒரு முறை சிடி போடுறதுக்கான ஆயத்த பணிகள் செஞ்சார். செய்யும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை சிடி போட வேணான்னு தானே சொன்னேன். காசு இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது, உன்னை சிடி போட வேணான்றது தான் நான் சொன்னது. அந்த தேவ மனுஷன் அவர் நினச்சா ஒரு 10 சிடி போடலாம், ஆனால் இன்னைய வரைக்கும் அவர் சிடி போடவே இல்லை. அவர் சொல்லுவார், கர்த்தருக்கு பிரியம் இல்லை, அவ்வளோதான், வேணாம் விட்டுருங்க. கர்த்தர் வேணான்னு சொல்லிட்டாரு. எங்கிட்ட காசு இருக்குன்றதுனாலையோ, செய்ய முடியும்ங்கிறதுனாலையோ, அல்லது என்னால் வாங்கக்கூடிய விலையில் அது அஃபோர்டாக இருக்குன்றதுனாலையோ, அது ரொம்ப சீப்புங்க, அதெல்லாம் வாங்க முடியும், நான் நினச்சேன் அந்த மாதிரி 10 வாங்குவேன்றதுனாலே பிரச்சனை அங்கே இல்லை. கர்த்தருக்கு சித்தமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் கர்த்தர் பார்க்குறாரு. ஆடு மாடு நினச்சிருந்தா அதை விட லட்சக்கணக்கில் ஆடு மாடை, கொழுமையானவைகளை சவுல் வாங்கி கர்த்தருக்கு பலியிட முடியும். அதை அமலேக்கிய இருந்த வெட்டினியா இல்லையா, அதுதான் கேள்வி. கீழ்ப்படிதலா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் இங்கே தான் மிஸ்டேக். அதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் மனஸ்தாபப்பட்டார். சவுலை ராஜாவாக்குனதுக்கு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், நான் அவனுக்கு இவ்வளோ மேன்மையை கொடுத்துருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு உலகத்தில் உள்ள பொருளாசை, உலகத்தில் உள்ளதான லக்ஸூரியஸ் காரியங்கள், பெரிய காரியங்களை ஆசைப்பட்டுக்கிட்டு என் வார்த்தையை அவன் புறக்கணித்து தள்ளிவிட்டான். என் வார்த்தையை புறக்கணித்தவனை நான் தள்ளி விடுகிறேன். நீ ராஜாவாக இருப்ப, நீ ராஜாவாக இருப்ப, ஆனால் உனக்கு ஆல்டர்னேட்டை உருவாக்கி மேலே வந்து உட்கார வரைக்கும் நீ ராஜாவாக தான் இருப்ப. தாவீது வந்து ராஜாவை உட்கார வரைக்கும் உன்னை கர்த்தர் ராஜாவாக தான் உட்கார வச்சிருப்பாரு. ஆனால் நீ கர்த்தருடைய பார்வையில் ராஜா அல்ல. உன் ஊழியம் கர்த்தருடைய பார்வையில் விருப்பமானதல்ல. கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறார் என்று சொல்ல முடியாது. நீ கர்த்தரால் புறக்கணித்து தள்ளப்பட்டவனாய் மாறிவிடுவாய். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே, நான் நீர் விரும்புகிறதை மட்டும் செய்யணும் ஆண்டவரே, 100%. எனக்கு பலன் இருக்குன்றதுனால நான் எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு பலன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் சொல்கிறத மட்டும்தான் நான் செய்வேன் ஆண்டவரே. அதை தாண்டி நான் வேறு ஒன்றுமே செய்ய மாட்டேன். என் பலன் அதனால் குன்றி போனாலும் பரவாயில்லை ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறத மட்டும் செய்வேன். அப்படி ஒரு தீர்மானம் விடுங்க. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார். நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறி செய்ய செய்ய அவர் மனஸ்தாபப்பட்டார். வசனம் சொல்லுது, சவுலை ராஜாவாக்கின நிமித்தம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். உன் மேலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணார்னா அந்த அபிஷேகத்தை பறித்து கர்த்தர் சந்தோஷப்படணும். நல்ல வேலை இவனை ஊழியக்காரனாக்கினேன்,
அவன் என்னை சந்தோஷப்படுத்துறான்னு கர்த்தர் சொல்லணும். இவனை நம்பி ஒரு சபையை கொடுத்த எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு கர்த்தர் சொல்லணும். அந்த சந்தோஷம் கர்த்தருக்குள்ளே வரணும். அப்படி வராமல் உன் நிமித்தம் துக்கம் வந்தா கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். கடைசியாக கர்த்தர் எங்கே இன்னொரு காரியத்திலும் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மனுஷனை உண்டாக்குனதுக்கே மனஸ்தாபப்பட்டார். ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுக்கு துக்கப்பட்டார். ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணதுக்கு துக்கப்பட்டார். இப்போ மனுஷன் ஒருத்தன் வந்ததுக்கே துக்கப்பட்டாராம் கர்த்தர். ஏன் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னா 3வது வசனத்தில் அதுக்கு பதில் இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. இப்போவும் ஆவிக்குள்ள தான் பிரச்சனை. அதனால நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்னு. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறார் பாருங்களேன். என் ஆவி அவனோடு கூட போராடுவது இல்லை, மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அவன் என்ன பண்ணா இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது வசனம் தெளிவாக சொல்லுது, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இதைத்தான் மத்தியில் வாசிக்கிறோம். புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அவங்க தப்பு பண்ணாங்க. பெண் கொண்டு பெண் எடுக்கிறது தப்பல்ல. எப்படி பெண் கொண்டு பெண் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசி அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டாங்க. இங்க தேவகுமாரர்னா விசுவாசி, தேவனை தேடுகிறவர்கள். நாம ஆவியை பெற்றதுனால ஆவிக்குரியவர்கள் சொல்றோம், விசுவாசிக்கிறதுனால விசுவாசின்னு சொல்றோம். அங்க சேத்தினுடைய வம்சத்தார் தேவனை தொழுது கொண்டார்கள், அதனால அவங்க தேவகுமாரர். சிலர் இந்த தூதர்கள்னு சொல்லுவாங்க. தூதர்களுக்கு குமாரத்தைகளோடு கூட மனுஷர்களோடு சேரக்கூடிய சரீரம் கிடையாது, அவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அது ஒரு தப்பான விளக்கம். ஆனால் வசனத்தின்படி யாருன்னா தேவகுமாரர்னா தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள், தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள். அப்போ அந்த தேவகுமாரர் விசுவாசிகள் மனுஷகுமாரத்திகள் அவிசுவாசிகளை பார்த்து சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. நிறைய பேர் இங்கே என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த திருமண காரியமாகவே இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற திருமண காரியங்கள் இருக்கட்டும், இதை பற்றி அதிகம் நம்ம பேச வேண்டி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு டிவோர்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்குது. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு சபைகளுக்குள்ளே அது போயிட்டு இருக்குது. சபைகளுக்குள்ளே போராட்டம், பிரச்சனை, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாக. எங்களுக்கு வரக்கூடிய ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 1 ஃபோன் 2 ஃபோன் குடும்ப பிரச்சனை ஃபோனாக தான் இருக்குது, அதிகமாக வருது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது ஆரம்பத்திலேருந்தே இதுக்கு பிரச்சனை இருக்குது. அங்கே தான் நம்ம கொஞ்சம் தியானிக்கணும். நிறைய பேர் எங்கே வராங்க, நாங்கள் என் கல்யாண வாழ்க்கை ஏன் இப்படி ஆகிப்போச்சு, நான் எங்கள் கணவருக்கு உண்மையாக தான் இருக்கேன், நான் என் மனைவிக்கு உண்மையாக தான் இருக்கேன், ஆனால் எங்களுக்குள்ள சண்டை போராட்டம் இல்லை. இந்த பிரச்சனை இங்கே ஆரம்பிக்கலைங்க. இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன். திருமணம் செய்யும் போதே நீங்கள் யாரை திருமணம் செய்கிறீர்கள்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்களுடைய கிரைட்டீரியா எதை பேஸ் பண்ணி அமைஞ்சிச்சுன்னு பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் கிரைட்டீரியாவை எதை பேஸ் பண்ணி பார்க்குறாங்க, படிப்பை பேஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவர் பிஇ முடிச்சிருக்கிறாரு, அந்த பொண்ணு பிஇயாவது இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒத்து போகும். சிலர் உருவ அமைப்பை வைத்து, பையன் கலராக இருக்காரு பொண்ணும் கலராக இருக்கணும், பையன் உயரமாக இருக்காரு பொண்ணும் உயரமாக இருக்கணும், இப்படி எல்லா அமைப்பும் பார்த்து சிலர் அந்தஸ்து வச்சுருக்கிறாங்க. இவர் இந்த மாதிரி அந்தஸ்தில் இருக்காரு, அவங்க இந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க. இது இன்னும் சிலர் கொஞ்சம் துணிகரமாக இந்த டௌரியெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுக்குற குடும்பமாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எங்கே வராங்க, கர்த்தர்கிட்ட வராங்க. நம்ம ஜோம் பண்ணுவோம், கர்த்தருக்கு சித்தமானால் அப்படின்ட்டு. அப்புறம் பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் இப்படி ஒன்று பார்த்துருக்கோம், நீங்கள் ஜோம் பண்ணி சொல்லுங்கள், எங்களுக்கு எல்லாமே ஓகே, நீங்கள் ஓகே சொன்னால் ஓகே. இப்போ அவர் என்ன ஓகே இல்லை நான் சொல்ல போகிறாரு. இப்போ என்ன பிரச்சனை இங்கே, இவங்க எல்லாம் பார்த்தாங்களே பொண்ணுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, பையனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்த்தாங்களா, உடனே அடுத்த வார்த்தை, ஆமாங்க பெந்தகோஸ்தே சபை தான், ஆவிக்குரிய சபை தான், அவங்க நல்ல ஆவிக்குரிய சபையை சார்ந்த பொண்ணு தான், ஸ்பிரிச்சுவாலிட்டி தான், அபிஷேகம் பெற்றிருக்கு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா பையனும் எல்லா பொண்ணுக்கும் ஏற்றவர்கள் அல்ல. அங்கே தான் மிஸ்டேக் நடக்குது. ஒரு ஆதாமுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, அதான் ரொம்ப முக்கியம். நிறைய ஆவிக்குரிய பொண்ணு இருக்கும், அதில் இவனுக்கு ஏற்றது எதுன்னு பார்க்கணும். நிறைய ஆவிக்குரிய பையன் இருப்பான், அதில் கர்த்தர் இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண விலா எலும்பு எது, அந்த பையன் யாருன்னு நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு ஆவிக்குரியவங்களா இருந்தாலே ஓகே தான். ஆவிக்குரியவர்கள் திருமணம் பண்ணி எத்தனை குடும்ப பிரச்சனைகள் இருக்கு, ஆவிக்குரியவர்கள் திருமணம் பண்ணி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு கல்யாணம் பண்ணி எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருச்சு. அப்போ இவங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ள தேவ சித்தம் இல்லாமல் பண்ணாங்களா?
அப்ப இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சதெல்லாம் பரிசுத்தவான்கள் இல்லையா? அப்ப இவங்க திருமணம் பண்ண இடம் பரிசுத்த ஸ்தலம் இல்லையா? ஏன் பிரிஞ்சாங்க? அங்கதான் விஷயமே இருக்கு. கர்த்தர் இணைத்ததை வேற யாரும் பிரிக்கவே முடியாது, பிரிக்காதிருப்பான் ஆக. அப்ப எங்க இது வருது? எல்லா ஆவிக்குரிய பையனும் எல்லா ஆவிக்குரிய பொண்ணுக்கும் செட் ஆகாது. கர்த்தர் நியமிச்ச அங்கதான் இங்க இருக்க விஷயமே இருக்கு. கர்த்தர் சொல்லி இது செய்யணும். நீ உயரத்தை பார்த்துட்டு, நீ அழகை பார்த்துட்டு, சம்பாத்தியத்தை பார்த்துட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் ஆமா ஆவிக்குரிய சபை தான், ஸ்பிரிச்சுவல் சபை தான், நல்ல ஒரு சபையில 10 வருஷமா இருக்கிற பையன் தான், பாஸ்டர் கிட்ட நல்ல ஊழியம் பண்ற பையன் தான், அப்புறம் ஏன் பிரிவினை வருது? இங்க இவங்க ஆவியில இருந்தாலும் இந்த ரெண்டும் கர்த்தர் சொன்னதான் பார்க்கணும். அப்படி இல்லாவிட்டால் என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் நடக்கும். போராட்டம் வருது. இன்னைக்கு நிறைய வீட்டில் அதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது கூட அக்செப்டபிள் ஒரு பக்கம், அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, ஆனால் ஆவிக்குரியதான். ஆனால் ஒரு சிலர் துணிகரமாக மாம்சத்தின்படி இருக்கிற தேவனை அறியாத, நான் இந்த இடத்துல எங்கே வரேன்? சமீபத்தில் என்ன ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு. கலப்பு திருமணம்னா என்ன? முதல்ல ஒரு மனுஷனுக்கும் ஒரு மாட்டுக்கும் கல்யாணம் பண்ணாதான் கலப்பு திருமணம். ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் பண்ணால் அது கலப்பு திருமணம் கிடையாது. அப்போ அவங்க கலப்புன்னு எதை கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேஸ்ட்டை கேட்குறாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு நோ கேஸ்ட். அதுக்கு முன்னாடியுமே கிடையாது. அவங்க பார்க்குறாங்க, அது மனம் திரும்பாத காரணத்தினால பார்க்குறாங்க. எப்போ நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்போ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டீங்களோ, ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் எல்லாமே ஒரே சபைக்குள்ளே இருக்கிறோம், தேவனுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிறோம். இங்கே ஒரு சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு கை ஒரு ஜாதியாகவும் கால் ஒரு ஜாதியாகவும் இருக்காது. அப்படி நீ இருக்கிறன்னா நீ ஒரு சரீரமாக இருக்க முடியாது, நீ இன்னொரு சரீரம்னு அர்த்தம். அப்போ நீ கர்த்தரோட சபைக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். சரி, இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு சபைக்குள்ள வரோம். இங்கே வந்த பிறகு நீங்கள் புறஜாதியார், நான் சொல்லக்கூடியது தேவனை அறியாதவர்களை கொண்டு சபையில் திருமணம் பண்ண வைக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க தெரியுமா? கேட்குறாங்க பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் ஏதோ ஒரு காரணம், அது அவங்க தவறாக விரும்பிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு எப்படியாவது திருமணம் பண்ணி வைங்க. இப்போ இந்த பொண்ணும் என்ன சொல்லுது, அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவும் என்ன சொல்கிறாங்க, அவர் கிறிஸ்டியன் ஆகிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இது ஒரு அபத்தமான ஒரு பதில். எதுக்கு ஒத்துக்கணும்? ஒருத்தன் உனக்காக கிறிஸ்தவன் ஆகிறான், உன் பொண்ணுக்காக மாறுறானா எவ்வளோ சீப்பு பாருங்களேன். ஒருத்தன் தேவனுக்காக தான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், மனுஷனுக்காக தன்னை மாத்திரவனாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு உன் பொண்ணுக்காக மாத்திரவன் நாளைக்கு வேற எதுக்காகவோ இதை மாத்திட்டு பின்னாடி போக மாட்டான்றது என்ன நிச்சயம்? இன்னைக்கு உன் பொண்ணை விரும்பிட்டு கிறிஸ்தவத்துக்குள்ள வரவன் நாளைக்கு அப்பா அம்மா ஒத்துக்கலன்ட்டு அவங்களுக்காக கிறிஸ்தவத்தை விட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு நிறைய பெற்றோரும் அந்த தப்பை செய்யறாங்க, நிறைய பிள்ளைகளும் அந்த தப்பை செய்யுது. யார் எங்க ஆவி போராடுது மாம்சத்தோட? இந்த மாதிரி ஆட்களோட தான் போராடுது. இவங்க உடனே அவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம், காலையில் ஞானஸ்தானம், சாயங்காலம் கல்யாணம், முந்தின நாள் ஞானஸ்தானம், சாயங்காலம் கல்யாணம். இன்னைக்கு இதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, ஆவி மனுஷனோடு கூட போராடுகிறது. இன்னைக்கு அதான் சபைக்குள்ள தேவனை ஆண்டவர் சொல்ற, மனஸ்தாபப்படுகிறேன். இப்படிப்பட்டவனெல்லாம் நான் சபைக்குள்ள கொண்டு வந்தேனேன்னு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். எதுக்கு? இந்த மாதிரி ஆளெல்லாம் நான் ரட்சித்தேனே. மனுஷனை உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இன்னைக்கு சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஆட்கள், இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப்பான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் விசாரிக்கிறதே கிடையாது. அவன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டதா, பையன் ரட்சிக்கப்பட்டானா, எந்த சபை, எத்தனை வருஷமா போய்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ ஆவிக்குரிய அனுபவம் இருக்கு, கர்த்தருக்குள்ள எவ்வளோ ஸ்திரப்பட்டிருக்காங்க, ஊழிய அனுபவம் இருக்கா, எதுவும் கேட்கறது கிடையாது. அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் இன்னைக்கு வந்துட்டார்ல, பேரை மாத்திட்டார்ல, ஞானஸ்தானம் நேற்று எடுத்துட்டார், ஓகே ரைட், செஞ்சு வச்சிடலாம். அப்படிப்பட்ட குடும்பங்களில் 99 குடும்பங்களில் பிரச்சனை தான், 99 குடும்பங்களில் பிரிவினை தான். 1-2 ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் சொல்றார், மனஸ்தாபப்படுகிறேன். அப்படிப்பட்டவங்க சபைக்குள்ள வச்சு கல்யாணமும் பண்றீங்க, அப்படிப்பட்டவங்களை நீங்க சபையில தூக்கியும் பேசுறீங்க. நாளைக்கு இவன் பண்ற தப்ப இன்னொருத்த பண்ணும்போது நீங்க எப்படி கேட்பீங்க? சபையில அவனுக்கு பண்ணி வச்சிங்களே, ஏன் அதை விட கொடுமை ஊழியக்காரன் வீட்டுகளில் இது நடக்குது, ஊழியக்காரன் குடும்பங்கள் இது நடக்குது, இந்த அபத்தம் நடக்குது. எப்படி உன் சபையில் நாளைக்கு தைரியமா நீ பிரசங்கம் பண்ணுவ? நாளைக்கு விசுவாசிகள்ல 10 பேர் இதே மாதிரி நின்னா எப்படி முடியாதுன்னு உன்னால சொல்ல முடியும்? அப்படி பண்ணி வச்சா உன் சபை கொள்ளையர்கள் கூடாரமா இல்ல இருக்கும். இன்னைக்கு அதான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆவியும் அப்புறம் என்ன இருக்கு சபைக்குள்ள? பரிசுத்த ஆவியானவர் இங்க இருந்து வராருன்னு வச்சுப்போமே, கீழ இருந்து மாம்சம் போராடிட்டு இருக்கு. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பையனுக்காகவும் பொண்ணுக்காகவும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க.
அவன் மாம்சம் உட்கார்ந்துருப்பான், இங்கே ஆவி, ரெண்டும் போராடும். அதான் கர்த்தர் சொல்றாரு, என் ஆவி மாம்சத்தோடு கூட போராடுவதில்லை. இப்படிப்பட்ட சபையை உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இப்படிப்பட்டவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவனுடைய ஆவி எப்பவும் ஆவியோட தான் இருக்கும். மாம்சம் அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிற மாதிரி புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரே ஆவி உடையவர்களாக இருக்கிறோம். தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கேட்டு செய்யணும், ஒரே ஆவியோடு கூட செயல்படணும். இந்த மாதிரி மாம்சமான ஆட்களை சபைக்குள்ளே கொண்டாந்ததுனால விளைவுதான் சபை சுக்குநூறாக போகிறது, சபையினுடைய குவாலிட்டி கெட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த சபையில் ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்காது. பாருங்களேன், ஏன் இருக்காதுன்னு கேட்டால், உட்காந்துருக்கிறதெல்லாம் மாம்ச இச்சையின்படி சேர்ந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கு. மேலேருந்து ஆவியில் பேசுகிறோம், எப்படி அது செட் ஆகும்? அதுக்கான போராட்டம் இருக்க தான் செய்யும் குடும்பங்களில். அப்புறம் பாருங்கள், பாஸ்டர் வாரம் ஃபுல்லாக பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருப்பார். தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர். இவர் வந்து மாம்சத்தோடு கூட போராட மாட்டார். அவர் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய மாம்சத்தை ஆவியாய் மாற்றி அவர் உன்னை மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு வந்தார். நீங்கள் மேலே மேலே அவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி காரியங்களால் துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. துக்கப்படுத்த எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியங்களை இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள். அவனுடைய தேவனுடைய ஆலயமாகி அவன் சரீரத்தை விட்டு அவர் தூரம் போவார், அவர் பின்னாடி போயிடுவார். ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் 51ஆம் சங்கீதத்தில் தாவீது கதறான், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும் என்னை விட்டு எடுத்துடாதீங்கன்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் சபை போயிட்டு இருக்குது. அதை குறித்து ஏசாயா புஸ்தகம் 63:10 சொல்லுது, அவர்களோ கலங்கம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள்னு இருக்கு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தண்ணி கேட்டதும், இஸ்ரவேல் ஜனங்க பசின்னு சொல்லி கலகம் பண்ணினதையும், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேசினதையும் வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான, அன்னைக்கே அங்கே ஆவியானவர் இருந்திருக்கிறார் பாருங்க, அவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆவியானவர். நீ கலகம் பண்ணும் போது, சண்டை போடும்போது, நீ ஊழியக்காரனோடு கூட போராடும் போது, ஊழியக்காரனுக்கு விரோதமாக தூஷணமாய் பேசும்போது, ஒவ்வொரு காரியத்திலும் நீ செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுகிறார். இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அதனுடைய முடிவு என்னாச்சு தெரியுமா? முழு பூமியையுமே கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார். தண்ணியில கடைசியா மொத்த பேரையும் க்ளோஸ் பண்ணி போட்டார். சவுல் துக்கப்படுத்த நிமித்தம் ராஜ்யபாரத்தை தள்ளினார். ஆனால் ஜனங்கள் துக்கப்படுத்த நிமித்தம் மொத்தமாக அழிச்சு போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, 20 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டார். எல்லாம் வனாந்தரத்தில் சாவான். 20 வயசுக்கு கீழே இருக்கிறவன் தான் 40 வருஷம் கழிச்சு அங்கே போவான். இதுக்கு நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த ஒரு காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். அதற்கு பிறகு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அதான் நடக்குது. இன்னைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவரை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசுங்க, தேவையில்லாத காரியங்களை பேசாதீங்க. கெட்ட வார்த்தையே பேசாதீங்க. தேவையில்லாமல் பேசுறது எல்லாமே கெட்ட வார்த்தை தான். உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு பதிலாக நல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான சில காரியங்களை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்களோட வீட்டில் உட்காந்துருக்கீங்களா, சாதாரணமாக பேசுகிறது நம்ம பேசலாம். ஸ்கூலை பற்றி, சாப்பாடை பற்றி, எஜுகேஷன் பற்றி பேசலாம். மற்ற நேரங்களில் பைபிளை பற்றி சில காரியங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ராஜாவாக, விசுவாசியாக இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதை ஒரு நாளும் व्यसனப்படுற அளவுக்கு கொண்டு போகக்கூடாது. சவுலை ராஜாவாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் அப்படி ஆகக்கூடாது. கர்த்தர் நம்ம நினச்சி சந்தோஷப்படணும். நம்ம கொடுத்த ஊழியத்தை நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படணும். உங்களுக்கு கொடுத்த சபையின் நிமித்தம், என்னை நம்பி கொடுத்த பொறுப்புகளின் நிமித்தம், எனக்கு கொடுத்த குடும்பத்தின் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படணும். இவனை நான் அபிஷேகம் பண்ணேன், இந்த அபிஷேகம் பண்ணது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் நினச்சதை அவன் செஞ்சுருக்கிறான்னு கர்த்தர் சந்தோஷப்படணும். கடைசியாக ஒரு நாளும் மாம்சத்தோடு போய் கலக்கக்கூடாது. அது சிந்தனையிலையாக இருந்தாலும் சரி, செயல்லையாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே நாம் வேற, உலகம் வேற. உலகத்தோடு கூட கலந்தீங்கன்னா, மாம்சத்தோடு கலந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் அழித்து போடுவார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள்ளே விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறீங்க அப்பா. நீர் போய் எங்களுக்கு தேற்றவாளை அனுப்பி வச்சிங்க. எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே,
நாங்கள் பல முறை உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறோம்ப்பா. சிந்தனையினாலோ பேச்சினாலோ செய்கையினாலோ பல முறை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இனி ஒரு நாளும் ஒரு காலம் ஒரு நிமிஷம் கூட உம்மை துக்கப்படுத்தாமல் உம்மை சந்தோஷமாக உம்மோடு கூட இருக்க எங்களை அபிஷேக பண்ணின நிமித்தம் நீர் சந்தோஷப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் உம்மை நாங்கள் பின்பற்ற ஆண்டவருடைய உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் மேலே இறங்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக பரலோகம் சாட்சி கொடுத்துச்சு. அதை அவர் முடிக்கும் போது பரலோகம் மீண்டும் சாட்சி கொடுத்தது. ஆரம்பிக்கும் போது சாட்சி கொடுத்த பரலோகம் முடிக்கும் போது சாட்சி கொடுத்தது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே வரும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்பொழுது நாங்கள் முடிக்கிற காலம் வந்திருக்க ஆண்டவரே. இப்போ எங்கள் முடிவும் சந்தோஷமாக இருக்க கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் நிமித்தம் நீர் துக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எங்கள் நிமித்தம் நீர் மனஸ்தாபப்படக்கூடாது ஆண்டவரே. எங்கள் நிமித்தம் நீர் சந்தோஷப்படணும்ப்பா. நீர் அப்படி செய்ய வேணுமாய், நாங்கள் அப்படி வாழ வேண்டுமாய் அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.